கோவை நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கையகப்படுத்தியதில் உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என கூட்டமைப்பினர் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு 1978 முதல் 1982 ஆண்டு வரை கையகப்படுத்தப்பட்ட 925.84 ஏக்கர் பட்டா நிலத்திற்கு வழங்கிய இழப்பீட்டுத் தொகை குறைவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 799.67 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு 2007 ஆண்டு கோவை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதில் 2012 ஆண்டு வரை வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 202,24,25,620 இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று அப்போதைய ஆட்சியர் தெரிவித்தார். அரசு சார்பில் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. 2022 ஆண்டு கோவை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பின்படி வட்டியுடன் சேர்த்து இன்றைய தேதியில் இழப்பீட்டுத் தொகையான ரூபாய் 225 கோடி வழங்கும்படி மாவட்ட ஆட்சியர் மூலமாக அரசுக்கு பலமுறை விண்ணப்பங்கள் மூலமாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. எனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இழப்பீட்டுத் தொகையை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.